एक मेहनती नौजवान को गर्दों की 5वीं स्टेज की बीमारी तशखीस हुई है और इसे फौरी तौर पर गुर्दे की पैवंदकारी की जरूरत है। खुशकिस्मती से इसकी वालिदा अपना गुर्दा अतिया करने के लिए तैयार है। ताहम ऑपरेशन के अखराजात पूरे करने के लिए उन्हें माली मदद दरकार है। बराहे करम इस नाजुक वक्त में उनकी मदद करें। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। என் பேர் ரபீனா ஃபர்வீன். இவங்க என்னோட ஹஸ்பண்ட். இவங்க பேர் முகமது யூனுஸ். 1 இயருக்கு முன்னாடி இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஐஜிஎன் நெஃப்ரோபதி இருக்குன்னு சொல்லி கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. இது சிகேடி ஸ்டேஜ் 5 இருக்கு. மருந்தே கண்டுபிடிக்கல, டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உடம்பு ரொம்ப முடியாமல் போகும். ஃபாரினில் உள்ளவங்க அங்கே ஓனரே ஊருக்கு போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இங்கே பார்க்கும்போது கிரியாட்டினின் லெவல் 15 ஆயிடுச்சு. ரொம்ப உடம்பு முடியாமல் வாமிட், லூஸ் மோஷன், ஃபீவர், ஹை ஃபீவர் அதனால நாங்கள் பாண்டிச்சேரி ஜிப்மரில் அட்மிட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க டயாலிசிஸ் தான் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 1 மந்த் அங்கே இருந்துட்டு நாங்கள் இப்போ ஊரில் எங்கள் ஊர் மயிலாடுதுறை, நாங்கள் இங்கே தான் டயாலிசிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 13 லட்ச ரூபா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 8-9 மாசமா நாங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயாலிசிஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் பிளட் அடிக்கடி ரொம்ப குறைஞ்சிடுது. பிளட் ஏபி நெகட்டிவ் குரூப்பு. அந்த பிளட்டுக்கு நாங்கள் வீக்லி 3 டைம்ஸ் எரித்ரோபாய்டின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம். டயாலிசர் வாங்கிட்டு இருக்கோம் ஹோல்சேலாக. டயாலிசிஸ்க்கு அது ரெண்ட் கொடுக்குறோம். காரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் செலவு ஆயிருக்கு. வாரம் வாரம் மெடிசன் வாங்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களோ அங்க வீடு எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க. அவங்க 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 எங்க அம்மா தான். எங்க அம்மா பேர் செலக்கனி. அவங்க தான் கிட்னி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டெஸ்ட்டுமே இப்போ முடிஞ்சிச்சு. ஃபைனல் ஒரு டெஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அந்த டெஸ்ட் 3 லட்ச ரூபா சொன்னாங்க. இது முடிக்க கலெக்ட் பண்ண அமௌண்ட் வச்சு நாங்கள் அந்த 3 லட்ச ரூபா டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான தேவையானது என்னன்னா மெடிசினை ஐசியூவில் அட்மிட் பண்றதுக்கு உள்ளது. இங்கேருந்து அங்கே போயிட்டு வர செலவு, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு 6 மந்த் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிறதுக்கான அமௌண்ட் இது எல்லாமே சேர்த்து 13 லட்ச ரூபா தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்க. எனக்கு 2 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கு. அப்படியே ஷேகா. வேற குழந்தைங்கள மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 80 kgல இருந்தாங்க. இப்போ ரொம்ப மசில்ஸ்லாம் லாஸ் ஆகி இப்போ 50 kgல இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.